இயேசுவே உமக்கு புகழ், இயேசுவே உமக்கு ஆராதனை. அன்பே உருவான எங்கள் அருமை தகப்பனே, இந்த அருமையான காலை பொழுதிலே இந்த ஜெய்மீனா என்ற அருமையான ஒரு மகளை ஆண்டவரே நீர் அவருடைய மகளை சுகப்படுத்தி ஆப்ரேஷனை நல்லபடியாக செய்து இதோ நம்முடைய சிறு சமூகத்திலே ஒரு இந்து சகோதரியாக இருந்தும் உடைய திரு சமூகத்தில் வந்து அமர செய்தீரே உமக்கு நன்றி ஆண்டவரே. இதோ அந்த பிள்ளையுடைய சாட்சி நாங்கள் கேட்க விரும்புகிறோம் அப்பா. நீர் அந்த பிள்ளை வழியாக நீர் பேச போவதற்காய் நன்றி. ஆரம்பிக்கலாம். ஜெய்மீனா. என்னோட பெயர் ஜெய்மீனா. என்னோட குழந்தை பேரு ரியா. அவங்களுக்கு 8 வயசு ஆகுது. 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க. திடீர்னு அவங்களுக்கு வந்து பிரெயின்ல டியூமர் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஸ்கூல் போகும்போது அவங்க விழுந்துட்டாங்க கிட்னஸ் ஆகி. அப்பதான் எங்களுக்கே தெரிய வரும் இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு. உடனே நாங்க இங்க திருவாண்டரம்ல ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு பாப்பாவை கூட்டிட்டு வந்தோம். அவங்க இங்கேயும் எம்ஆர்ஐ எல்லாம் எடுத்து பார்த்தாங்க. டியூமரோட சைஸ் வந்து ரொம்ப பெருசு. சர்ஜரிக்கு அப்புறம் நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் வரலாம், என்ன வேணாலும் நடக்கலாம் அப்படின்னு சொல்லிதான் டாக்டர் வந்து என்கிட்ட பேசவே ஆரம்பிச்சது. இதுல இன்னொன்னு என்ன சொன்னாங்கன்னா, 3 மந்த்துக்கு முன்னாடி வந்த பேஷண்ட்டுக்கே நம்ம ஹாஸ்பிட்டல்ல இன்னும் பெட்டு கிடைக்கல, நீங்க இப்ப வந்து உடனே உங்களுக்கு எப்படி பெட்டு கிடைக்கும் அப்படின்னாங்க. ஐயோ கடவுளே, எப்படி நான் இங்க இருந்து நான் போவேன்? நான் டாக்டர் கிட்ட சொன்னேன், உங்களை நம்பி நான் வந்துட்டேன், நீங்க என் குழந்தைய வந்து கண்டிப்பா ரெடி பண்ணி கொடுக்கணும்னு சொல்லி அவர்கிட்ட நான் மன்றாடி அழுதேன். அவர்கிட்ட நான் அழுத அன்னைக்கே எனக்கு அட்மிஷன் போட்டுட்டாங்க, பெட்டு கிடைச்சிட்டாங்க, பெட்டும் கொடுத்துட்டாங்க. என்கிட்ட எல்லாம் சொல்றாங்க, நாங்க வந்து 3 மாசம் ஆச்சு, நாங்க வந்து 4 மாசம் ஆச்சு, இப்பதான் எங்களுக்கு பெட்டு கிடைச்சிச்சு. ஆனா எங்களுக்கு போய் 2வது நாளே பெட்டு கொடுத்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் பாப்பாவை வந்து அவங்க அப்சர்வேஷன்ல வச்சுட்டே இருந்தாங்க. சர்ஜரி தள்ளி போச்சு. மண்டே நாங்க, வெனஸ்டே நாங்க, ஃப்ரைடே நாங்க, ஒரு நாளும் தள்ளி போயிட்டே இருந்தது. அப்புறம் கடைசியா பாப்பாக்கு சர்ஜரி பண்ற டாக்டருக்கு வைரல் ஃபீவர் வந்து அப்பவும் சர்ஜரி இன்னும் 2 நாள் கழிஞ்சுதான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. திடீர்னு பாப்பா சாப்பிட்டுட்டு இருந்தவங்க வாமிட் பண்ணி அப்படியே விழுந்துட்டாங்க. விழ பல்ஸ் ரேட் ரொம்ப கம்மியாகி ஐசியூக்கு கொண்டு போய் 2 மணிக்கு 2:15 டாக்டர் சொல்றாங்க, 2:30 மணிக்கு நம்ம சர்ஜரி ஸ்டார்ட் பண்ணணும், இது எமர்ஜென்சி சர்ஜரி, பாப்பாக்கு பல்ஸ் வந்து குறைஞ்சிட்டே இருக்கு அப்படின்னு. ஐயோ டாக்டரும் வரல, பல்ஸும் குறையுது, என்ன நான் பண்ணுவேன்னு தெரியல. கடவுளே ஏசப்பா, நீங்க தான் என்னை காப்பாற்றணும்னு ஸ்தோத்திரம் சொல்லிட்டே இருந்தேன் பாஸ்டர். எப்படியாவது என் குழந்தைய எல்லாருக்கும், அனிதாக்கு, அப்புறம் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் பாப்பாக்காக கோடானு ஜனங்களோட ப்ரேயர் இருந்தது. நாங்க இருக்கோம், நீங்க பயப்படாதீங்க, நாங்க அங்க சொல்லியிருக்கோம், அந்த பாஸ்டருக்கு சொல்லியிருக்கோம், இந்த சர்ச்ல நாங்க பாப்பாக்காக ப்ரே பண்றோம்னு அந்த ப்ரேயர் பண்ற டைமை கேட்டு எல்லாரும் அந்த டைம்ல பாப்பா ஸ்கூல்ல முதல் கொண்டு ப்ரேயர் பண்ணாங்க பாஸ்டர். இன்னும் அந்த டாக்டர் வரலையேன்னு நான் மனசுக்குள்ள அழுதுட்டு இருக்கேன். லிஃப்ட்ல வராரு, அந்த கையில வென்ஃபிளான் குத்துனதோட அவரை பார்த்ததுமே நான் அவர் காலில் விழுந்து அழுதேன். அப்படியே என்னோட தோலை தட்டி கொடுத்து, நீ கவலைப்படாத, எனக்கு உடம்பு சரியில்லை, ஆனாலும் உன் மகளுக்காக நான் இவ்வளவு தூரம் வந்து நிக்கிறேன். பெரிய கட்டி, நிறைய பிளட் லாஸ் ஆகும், என்ன வேணாலும் நடக்கலாம் சர்ஜரியில, ஆனா நான் உள்ள போராட தயாரா இருக்கேன், நீ உன் தெய்வத்துக்கிட்ட போராடு அப்படின்னு கடைசியா சொல்லிட்டு அவர் உள்ள போயிட்டாரு பாஸ்டர். எல்லாமே வந்து ஒரு பாப்பாக்கு ஒரு அதிசயமா நடந்துட்டே இருந்தது. ஒன்னொன்னு பெட்டு கிடைச்சதுல இருந்து, டாக்டர் வந்ததுல இருந்து, சர்ஜரி பண்ணதுல இருந்து, இப்ப நேத்து 2 நாளா குழந்தைகிட்ட எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்டே தெரியல. ஆனா நேத்து அவங்க லைட்டா கண்ணு திறந்து நான் பேசும்போது அவங்க அலறாங்க. என்னோட குரல் கேட்டதும் கையை அசைக்கிறாங்க. நேத்து அவங்கள சேர்ல உட்கார வச்சு என்னை வந்து பேச சொன்னாங்க. 10 நிமிஷம் நீங்க குழந்தைகிட்ட பேசுங்க. என் குழந்தை என் கையை பிடிச்சு நான் சொல்றேன், அம்மா வந்திருக்கேன்டா, அம்மா கைய நீ டைட்டா புடிச்சுக்கோ அப்படின்னா அதை ஃபீல் பண்ணி அந்த டைட்டா என் கைய பிடிக்கிறாங்க. ஆனா லெஃப்ட் சைடு கையும் காலும் இம்ப்ரூவ்மெண்ட் இல்ல, அசைய மாட்டேங்குது. கண்டிப்பா அது சரியாயிடும், நான் நம்பிக்கிறேன். இவ்வளவு தூரம் கொண்டு வந்த கடவுள் இதுக்கு மேலேயும் கொண்டு போவாருன்னு நான் நம்புறேன். ஆமேன் 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 ஆமேன். இயேசுவே உமக்கு நன்றி. இப்ப அப்படியே ஒரு ஸ்தோத்திர ஜெபம் எடுங்க, நன்றி ஜெபம் எடுங்க. உங்க மனசுல வந்த மாதிரி இயேசுவுக்கு நன்றி சொல்லுங்க. ஒவ்வொரு காரியத்தையும் சொல்லி சொல்லி நன்றி சொல்லுங்க. செய்தீரே உமக்கு நன்றி, இப்படி செய்தீரே நன்றி, நான் நம்பிக்கையோடு ஜெபம் பண்ணேன், ஆண்டவரே எனக்கு சுகம் தந்தீரே உமக்கு நன்றி, அப்படியே சொல்லி உங்க ஜெபத்தை நீங்களே எடுங்க. ஆண்டவர் உங்களை வாயிலிருந்து பேசுவார். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இவ்வளோ
இவ்வளவு நாள் என் கூட இருந்ததுக்காக உங்களுக்கு நன்றி. ஆண்டவரே, சப்தமாய் இவ்வளோ காரியங்களை நடத்தின என்னோட கடவுள் இதுக்கு மேலேயும் எனக்கு அதிசயத்தை செய்வாருன்னு நான் நம்புறேன். அதுக்காக உங்களுக்கு நன்றி சொல்றேன் கர்த்தாவே. இங்க இருக்கிற ஒவ்வொருத்தருக்காகவும் நான் ப்ரே பண்றேன். ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறவங்களுக்காக ப்ரே பண்றேன். என் கூட பெட்ல இருக்கிறவங்க, அங்க வர டாக்டர்ஸ் அத்தனை பேருக்கும் நீங்க ஒரு சுகத்தை கொடுக்கறதுக்காக உங்களுக்கு ஒரு நன்றி சொல்றேன் கர்த்தாவே. என் குழந்தை சீக்கிரம் எழுந்து என் அம்மான்னு கூப்பிடணும். அதை நீங்க செய்ய போறதுக்காக உங்களுக்கு நான் நன்றி சொல்றேன். ஆமென். சொல்லுங்க சொல்லுங்க ஸ்தோத்திரம் சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. இயேசுக்கு நன்றி நன்றி. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி அப்பா. இதாங்க உண்மையான ஜெபம். முழு உள்ளத்தோடும் முழு இதயத்தோடும் முழு ஆற்றலோடும் உள்ள ஜெபம். உள்ளத்தினாலத்தில் இருந்து யாரும் ஜெபம் கற்றுக் கொடுக்கல, ஆவியானவர் கற்றுக் கொடுப்பார். 5 நிமிஷம் ஆண்டவர் சமூகத்தில் உண்மையாய் தேடுகிறவர்களுக்கு அவர் அருகில் இருப்பார். அந்த டாக்டர் சொன்னார், நான் உன் பிள்ளைகிட்ட போய் போராடுறேன், நீ எனக்காக நீ போய் அங்கே போராடு உன்னுடைய கடவுள்கிட்ட. என்ன ஒரு சிச்சுவேஷன் பாருங்க. அவர் அப்படியே லிஃப்ட்லேருந்து இறங்கி வரார். இயேசுவே இறங்கி வந்த மாதிரி இறங்கி வரார். டாக்டரா வரார். மருத்துவரும் அவர்தான், மருந்தும் அவர்தான். மருத்துவரும் நீங்க தான், மருந்தும் நீங்க தான், எல்லாமே நீங்க தான்ப்பா. நீங்க இல்லாம வாழ முடியாதப்பா. என்ன அற்புதம் ஆண்டவரே. அற்புதங்களை செய்தீரே, மக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி பலி எடுக்க 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 நன்றி மட்டும் சொல்லுங்க. எந்த சூழ்நிலையிலும் எப்பொழுதும் மகிழ்ச்சியாயிருங்கள், இடையராது செவிங்கள், எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள் என்ற சிந்தனையோடு நன்றி சொல்ல பிள்ளைகளாக இருந்தால் போதும், ஸ்தோத்திரப்பலி எடுக்கிற பிள்ளைகளாக இருந்தால் போதும், எல்லாவற்றையும் அவர் நடத்துவார். உங்கள் கண் முன்னே நீங்கள் பார்க்குறீங்க, நீங்களே சாட்சிகள். அந்த குழந்தை, அந்த அம்மாவுடைய செபம், அந்த அம்மாவுடைய சாட்சி, இதை நான் யூடியூப்பில் அப்லோட் பண்ணியிருக்கேன். இதை கேட்க போகின்ற உலகம் எத்திசையில் உள்ள அனைத்து மக்களுக்கும் இது ஒரு நற்செய்தியாக ஆண்டவர் கொண்டு போய் சேர்ப்பார். கேட்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கும்படியாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். எல்லாம் இறைவன் தந்தை மகன் தூய ஆவி நம் ஒவ்வொருவரின் உள்ளங்களையும் இல்லங்களையும் பிள்ளைகளையும் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் தருகின்ற சமாதானத்தை ஒருவருக்கு ஒருவர் அன்போடு பகிர்ந்து கொள்வோம். அனைவருக்கும் கிறிஸ்துவின் சமாதானம் உண்டாவதாக. இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு புகழ். மரியே நீ வாழ்க. ஹல்லேலூயா.